ஹாய் கைஸ், இது உங்கள் விகே விலாகர்ஸ் தமிழ். நான் உங்கள் விகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கேமரா குவாலிட்டி, அதுக்கப்புறம் வாய்ஸ் குவாலிட்டி எதுவுமே சரியில்லை. அதுக்கோசரம் புதுசாக கேமராவும் இந்த மைக்கு வாங்கியிருந்தேன். அந்த கேமரா என்ன கேமரா வாங்கியிருக்கேன்னா i1 ஆக்ஷன் கேமரா 5K அதுதான் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ இன்னும் அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு தான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவுக்கு புதுசாக தான் வந்திருப்பீங்க, ஏன்னா புது சேனலில். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஓப்பன் பண்ணிடலாமா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலையும் உங்களுக்கு காட்டணும்ல, அதனால் எல்லா பாக்ஸெல்லாம் பொறுக்கி உள்ளே வச்சு காட்டியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்தோடனே என்ன இருக்குன்னா, நம்ம கேமரா தான் கைஸ். கேமரா, அது கூட ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. 11 ஆக்சசரிஸ், ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி. இதில் ஒரு பேட்ரி இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் பாக்ஸு குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் வெளியே போய் கீழே போட்டால் கூட கேமராவுக்கு எதுவும் ஆகாத மாதிரி போட்டிருக்காங்க. பாக்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு கிளாத் தந்துருக்காங்க அந்த கேமராவோட லென்ஸு அதெல்லாம் துடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், அதுவும் நார்மல் பின்னு தான். இதுக்கு நார்மல் பின்னு தான் சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸில். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வாங்கியிருக்குன்னா, இதுக்கு ஒரு எஸ்டி கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். எஸ்டி கார்டு எக்ஸ்ட்ரீம் தான் வாங்கியிருக்கேன். சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீமும் 128. இது 128 வரையும் தான் சப்போர்ட் ஆகும், அதனால் 128 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மைக்குங்க, இந்த மைக்கு தான். அதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஏன்னா மொபைலில் தான் எடுக்கிறேன், அதனால தான். கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கேமரா எடுத்து போய்க்கலாம். இது பாக்ஸை ஓப்பன் பண்ணால் வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இது செக் பண்ணல, இதை போட்டு செக் பண்ணல. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் போட்டு தண்ணியில் போட்டு பார்த்தேன். உள்ள டிஷ்யூ பேப்பருக்கு சின்ன ஒரு ட்ராப் கூட எதுவுமே உள்ளே போகல. அது வரையும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி போடுறேன். அடுத்த ரிவ்யூவில் இதை டெஸ்ட் பண்ணி போட்டுடுறேன். இப்போ இந்த கேமராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஃபஸ்ட்டு இந்த பட்டனு, ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் ஓகே பட்டனு. இது ஷட்டர் பட்டனு. இதில் ஓகேன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட்டு. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி ஒன்றா ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு விலாகருக்கு. இப்போ நான் பைக் விலாகெல்லாம் அப்பப்போ தான் பண்ணுவேன். அதனால் என்கிட்ட பைக்கும் இல்லை. அது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பைக்கு தான் வாங்கி போடுறதுனால எனக்கு இந்த பின்னாடி மட்டும் கேமரா பத்தாது, எனக்கு முன்னாடியும் வேணும், என் ஃபேஸை முன்னாடி தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இந்த கேம் வாங்கியிருக்கேன். இந்த கேமோட ப்ரைஸ் அரௌண்ட் 10,000 வருது. 10,000. இது கீழேயும் இருக்குது. அது 4K 30 fps தான் வருது. இது 5K 30 fps அல்ட்ரா, 5K 30 fps அல்ட்ரா HD. அதனால தான் இது நான் வாங்கியிருக்கேன். இன்னும் ப்ரைஸு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னும் ஒரு 1500 போட்டால் இதோட நல்ல கேமரா வரும். அதுவும் இதோட மாடலாம். ஆனால் அதில் லென்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் சர்வீஸ் ஷாப்பில் போயிட்டு அப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நாமளே லென்ஸை மட்டும் வாங்கி போட்டுக்கினா போதும். இந்த கேமரா உள்ள வேறு என்னன்னு பார்த்தா, இங்கே எஸ்டி கார்டு போடுற டைப்பு, அதுக்கப்புறம் இங்கே அந்த சார்ஜிங் கேபிள், இங்கே ஹெச்டி அவுட்டுன்னு இருக்குது. ஹெச்டி அவுட்டுன்னா எனக்கு என்னன்னு தெரியல, நான் இன்னும்
அந்த பாக்ஸை கூட படிக்கல. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்னென்னு உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இன்பில்டாக ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, சின்ன ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் வித்து மைக்கு, அதோட மைக்கு அட்டாச் ஆகிருக்கு. நாம் வந்து இதுலேயும் பேசுகிறதுனா பேசலாம், மைக் எக்ஸ்ட்ராவாக போட்டு பேசுகிறதுனாலையும் பேசலாம். மைக் வந்து ஒயர் மைக் வாங்கினீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் அது கூட ஒரு போர்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த நார்மல் பின்னு டு A3க்கு வந்து ஒரு பின்னு வாங்கி செட்டப் பண்ணிட்டு நீங்கள் வ்ளாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடிக்கு இதில் சொல்கிற மாதிரி வெளியே அவ்வளோ அவுட்லுக் இல்லை. இது வந்து சென்சார் வந்து சோனியோட இது தான் கொடுத்துருக்காங்க, சோனியோட கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லாயிருக்கும் கேமரா. அப்புறம் ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே டிஸ்பிளேல வந்து SD கார்டு போடலன்னு காட்டுது. நான் SD கார்டு வந்து என் மொபைலில் போட்டிருக்கேன், அதனால தான் SD கார்டு போடல. வீடியோவோட குவாலிட்டி வந்து நான் இப்போ 1080pயில் தான் வச்சுருக்கேன். 1080pயில் 128 ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் மொபைலில் வந்து அவ்வளோ தெரியாது, இந்த டிஸ்பிளேலையும் அவ்வளோ தெரியாது. ஏன்னா இது வந்து LCD டிஸ்பிளே. நீங்கள் 5K சப்போர்ட் ஆகிற மொபைலுக்கெல்லாம் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே பக்காவாக தெரியும் இதில். அதுக்கப்புறம் முன்னாடி மாற்றணுன்னா, முன்னாடி ஸ்க்ரீனுக்கு மாற்றணுன்னா இங்கே 2 ப்ரெஸ் பண்ணே இருந்தால் முன்னாடி ஸ்க்ரீனுக்கு மாறிடும். முன்னாடி ஸ்க்ரீனுக்கு மாறிடுச்சு கைஸ். இதுதான் முன்னாடி ஸ்க்ரீனு. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ரெக்டாங்கல் ஷேப்பில் இதாகும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்ஃபை கனெக்டிங் இருக்குது. ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலுக்கே டைரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலு, டைம் லேம்ப்பு, அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன், ஸ்பீடு மோஷன், ஒய்ஃபை, இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோவில் வந்து 48 மெகா பிக்சல்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10 மெகா பிக்சல் வரையும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ வந்து. ஃபோட்டோவில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோட்டோ ரெசல்யூஷனு, அதுதான் ஃபோட்டோ ரெசல்யூஷன் வந்து நம்ம 48 to 10 வரையும் இருக்குது. நீங்கள் 10 மெகா பிக்சலில் யாரும் எடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி 48 தான் எடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் iOSன்னு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஷார்ட்ஸு 7 ஷார்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா, இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இப்போ மூவிங்கு நம்ம ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக அங்கேயே இருக்கும், பின்னாடி மூவிங்கெல்லாம் அப்படியே பிளர் ஆகிட்டு அதில் அந்த மாதிரி தெரியும் இதில். அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்து நீங்கள் போப்பு அந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, நான் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மைக்ரோஃபோன் வந்து நீங்கள் இன்பில்டாக இருக்கிறது வேணுமா இல்லை எக்ஸ்டர்னல் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மைக்கை இதில் செட் பண்ணால் நம்ம எக்ஸ்டர்னல் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட் வந்து நேச்சுரல் எஃபெக்டா இல்லை நார்மலாக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா, அந்த மாதிரி இதிலே எஃபெக்ட் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் கொடுக்குறேன், ஃபேஸ்புக் நேமு, அது போயிட்டு பாருங்கள். அதுலேயும் இந்த வீடியோவெலாம் ஃபஸ்ட்டு போடும்போது அதுக்கு முன்னாடி போட்டுருவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், அதில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.